இந்திய பிரதமர் அவர்கள் பெயரால் செயல்படக்கூடிய ஒரு செயலி மூலமாக செயலி வழியாக நம் நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி மக்கள் எல்லாம் கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. கடந்த 2-3 நாட்களாக தொலைக்காட்சிகளில் இன்னும் பிற சமூக ஊடகங்களில் பத்திரிகைகளில் எல்லாம் இந்த செய்தி விளம்பரம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்கள பத்தி சொல்லக்கூடிய ஃபீட்பேக் விமர்சனங்களை எல்லாம் எப்படி இரும்பு கடம் கொண்டு அடக்குகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒருத்தர் அவருடைய கருத்துக்களை முன்னேற்றத்தை பத்தின நாட்டினுடைய நிலையை பத்தி அவருடைய கிரிட்டிசிசத்தை சுதந்திரமா எழுதினாரு அப்படின்னு சொல்லி சொன்னா சில தினங்கள்ல அவங்க வீட்டுக்கு எண்ணெயை அவங்க வீட்டுல இருந்து செல்போன் லேப்டாப் எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த ஏரியாவை பெரிய கலோபரமாவே ஆக்கிடுவாங்க. இது நாடு பூரா தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய ஒரு செயல். இந்த மாதிரி அவங்களை பற்றிய விமர்சனங்களை ஒரு பக்கம் எடுக்கலாம். வரக்கூடிய தேர்தலுக்கான வெறும் கண்டுரைப்பு அப்படிங்கிறது மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களாக இல்ல கடந்த வருடத்தில் இந்த வருடத்தில எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாதிரியான சில சம்பவங்களை பற்றி பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக துபாயிலிருந்து ஒரு விமானம் சார்ட்டர்ட் பிளைட் லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய சார்ட்டர்ட் பிளைட், அந்த பிளைட் பிரான்ஸ்ல எரிபொருள் நிரப்புவதற்காக தரையிறங்குது. அது துபாயிலிருந்து யுஏஇல இருக்கக்கூடிய ஃபிஜிராவில் இருந்து நிகரகுவாவுக்கு போகுது அந்த சார்ட்டர் பிளைட். அப்ப தரையிறக்கி பிரெஞ்சு அதிகாரிகள் அந்த விமானத்தை சோதனையிட்டப்ப அதுல ஏதோ அவங்களுக்கு இதா தெரிஞ்சு விசாரணை நடத்தினப்ப அது அவங்க நிகரகுவாவுக்கு போகல. அங்க இருக்கவங்க எல்லாருமே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுவதற்காக நிகரகுவா வழியாக அங்க அனுப்பப்படுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த விமானத்தை இந்திய அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு வெளிவிவகார அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுல உள்ள ஒரு 20 பேர் திருப்பி வர மறுத்துட்டாங்க. நாங்க எங்களுக்கு பிரான்ஸ்லயே தஞ்சம் கொடுங்க, நாங்க இந்தியாவுக்கு திரும்பி போக விரும்பல அப்படின்னு சொல்லி அங்கேயே தஞ்சம் வாங்கிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. இது இவங்கெல்லாம் 70 to 80 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்களை அங்க அமெரிக்காவில் கொண்டு போய் விடுவதற்காக ஒரு ஏஜென்ட்டுக்கு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இது ஒரு ராக்கெட். இந்தியா துபாய் மாதிரி உள்ள இடங்கள்ல எல்லாம் இதற்கான ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி இந்தியாவில் காசு கொடுக்குறவங்கள துபாயில இறக்கி துபாயில இருந்து சார்ட்டர் பிளைட் ஏற்பாடு பண்ணி அவங்க நிகரகுவா வழியாவோ எந்த நாட்டு வழியாவோ இப்ப பெரும்பாலும் நிகரகுவா தான் போடுது, அந்த வழியாக அமெரிக்காவுக்குள்ள அனுப்பிடுவாங்க. இப்படி வருடத்திற்கு 60,000 பேர் வரை சட்டவிரோதமாக குடியேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நேரடியாகவே குற்றஞ்சாட்டி இருக்கு. மக்கள் வர்றாங்க. 60,000 பேர் சட்டவிரோதமாக குடியேற முயற்சி பண்றாங்க. இது பல வரியில் இருக்கு. ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு 4 பேர், ஒரு கணவன் மனைவி, அவங்களுடைய ஒரு 16 வயது மகன், அவங்களுடைய ஒரு கை குழந்தை, இவங்கெல்லாம் எப்படின்னா கனடாவுக்கு போய் கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பார்டர்ல ஏரிகள் இருக்கு. 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 5 ஏரிகள் பல பேர்கள் இருக்கு. அந்த மாதிரி உள்ள ஏரிகள் குளிர்காலத்துல ஜனவரி, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதிரி உள்ள கடும் குளிர்காலங்களில் அதுல உள்ள தண்ணி உறைஞ்சிடும். அது மேல நடந்துலாம் போவாங்க, விளையாட்டுலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஏரி வழியாக நடந்து அமெரிக்காவை கடக்க முயற்சி பண்ணும்போது 5 பேருமே பரிதாபகரமாக கடுங்குளிர் தாங்க முடியாம உறைந்து இறந்து போனார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துருந்துச்சு. அது மாதிரியே இந்த வருடமே 2023லயே மெக்சிகோவுக்கு போய் மெக்சிகோவுல பெரிய சோறு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சோறு ஏறி குதிச்சு அமெரிக்காவுக்கு போக முயற்சி செய்தவர்கள் அதுல 2 கீழே விழுந்து இறந்து போனார்கள். அப்ப இதையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இது மட்டும் இல்ல, இது ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்தியாவில் ஐஐடியில படிப்பவர்களில் 3இல் 1 வெளிநாட்டுக்கு, இந்த மாதிரி நாடுகளுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு, ஐரோப்பாவுக்கு, அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. ஐஐடிங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவில் இந்திய அரசாங்கமே நடத்தக்கூடிய கல்வி நிறுவனம், மக்கள் வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனம். இதை இந்தியாவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவு உயர்தர கல்வியை கொடுக்குறோம் அந்த நிறுவனங்கள்ல. அதுல படிச்சவங்கள இது வரைக்கும் 15 லட்சம் பேர் ஐஐடியில் பட்டம் பெற்றவர்கள் மட்டும் இந்த மாதிரி உள்ள வளர்ந்த நாடுகளில் போய் குடியேறியிருக்காங்க. அப்படி போறதுனால அந்த நாடுகளுக்கு அவங்க ஆட்களை படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ண வேண்டிய எல்லாமே மிச்சம். நம்ம செலவு பண்ணி அனுப்பி வச்சிடறோம், அவங்க போயிடுறாங்க. இப்படி இவங்க ஒரு தரத்தில் போறாங்க, இன்னொருத்தவங்க 70-80 லட்சம் ரூபாய் செலவழிக்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் போயிடுறாங்க. அதுக்கும் குறைய செலவழிக்கிறாங்க. அவங்களே அங்க போய் இது பண்ணி ஒரு எல்லை வழியா உள்ள பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் இப்படி போறாங்க? நம்ம இந்த நேரத்தில் செயலியை போட்டு கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றதை விட, இந்த மாதிரி நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களில் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத அரசு யோசிக்குமாங்கிறத இப்ப கேள்விக்குறி. ஏன் இப்படி போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதற்கான தவறுகள் எங்கே நடந்திருக்கிறது, அந்த தவறை எப்படி சரி செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல தவறே நடந்ததாக அரசு ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை.
ஏன் அப்படின்னாட்டா ஒரு 70 லட்சம் ரூபாய் 80 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவரு அதை கட்டி தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து ஒரு வெளிநாட்டில் சென்று குடியேறணும்னு நினைக்கிறவரு அந்த 70-80 லட்சம் ரூபாய் வச்சு இந்தியாவில் ஒரு தொழில் பண்ண முடியாதா, ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இல்லையா அப்படின்னா பண்ணினாங்க. இந்த தொழில்கள் எல்லாம் இதெல்லாம் எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்று அந்த எம்எஸ்எம்இ எஸ்எம்இ உலகத்தில் உள்ள பல நாடுகளில் சொன்ன ஸ்மால் மீடியம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மாதிரி இந்த சிறு குறு தொழில்களை வச்சு நடத்தினவங்க எல்லாம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில இந்த மாதிரி உள்ள தொழில்கள்லாம் பெரும்பாலும் கேஸ் டிரான்சாக்சனாக தான் நடக்குது. பணம் கொடுத்து ஜாமான் வாங்குவாங்க, பணத்தை சம்பளமா கொடுத்துருவாங்க, பணத்தை கொள்முதல் பண்ணுவாங்க, இப்படி தான் அவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை எல்லாம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக நீங்க எல்லாரும் வங்கிக்குள்ள வந்தே ஆகணும்னு நிர்பந்திக்கப்பட்டு வங்கி கணக்கு தந்து வங்கி பண பரிவர்த்தனைகளுக்கு வந்தாங்க. அப்ப வங்கிக்கு வர்ற கணக்குகள் எல்லாமே தெளிவா காட்டணும்னு அதுக்கு மேல ஜிஎஸ்டி நிலையில பல ப்ராடக்ட்களுக்கு கொள்ளை வரி இருக்கு. பர்சன்டேஜ் 18 இருந்து ஆரம்பிக்கும் 28 வரைக்கும் போய் முடியும். அவ்வளவு பெரிய வரி விதித்தார்கள். அவ்வளவுனா ப்ராஃபிட் மார்ஜின்லாம் எந்த வியாபாரத்திலையும் இருக்காது. அப்ப நடத்த முடியல, எல்லாரும் இழுத்து மூடிட்டு ஓட போறோம். இதன் மூலமாக இந்த சிறு குறு தொழில்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது நாட்டில். அந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த சிறு குறு தொழில்களாக பல ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கான தொழில் முனைவர்களும் பல கோடிக்கணக்கானோர் அதுல இந்தியாவிலே நிறைய வேலை வாய்ப்புகளை தந்த ஒரு பகுதினா எம்எஸ்எம்இ தான். அந்த மாதிரி உள்ள கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்த ஒரு துறையே முழுவதுமாக மூடப்பட்டு விட்டது. திருப்பூர்ல இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி உள்ள எம்எஸ்எம்இ எல்லாம் எந்த நிலையில் இப்போது மாறி இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி அதனால இப்ப இதுல ஏதாவது இருக்கிறத கொண்டுகிட்டு எங்கேயாவது போய் என்னமாவது பொழைச்சுக்குவோம். இங்க இதை செய்யறதுக்கு இங்க பெரு நிறுவனங்களாக இருந்தால், அதுவும் ஆள்பவர்களுக்கு அரசியல் இருப்பவர்களுக்கு நெருக்கமானவர்களா இருந்தா மட்டும்தான் இங்க சர்வே பண்ண முடியும், இங்க வியாபாரங்கள் நடத்த முடியாது அப்படிங்கறதுனால அவங்களெல்லாம் இவைகளை எல்லாம் விட்டு விட்டு ஓடுறாங்க. எம்எஸ்எம்இ வச்சா உலகத்துல சைனா மாதிரி உள்ள நாடுகள்லாம் அவங்களுடைய எம்எஸ்எம்இக்காக அரசாங்கமே வெளிநாடுகளில் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க பொருள்களை விற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்க அதை செய்யலைன்னாலும் பரவாயில்ல, தொழில் செய்வதற்கு உள்ள ஒரு சுகந்த சூழல் இருக்குமே, அந்த ஈகோ சிஸ்டம் அது இருந்துச்சு, அதை கெடுத்து நாசமாக்கிட்டாங்க. இதனால ஓடுறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வார்களா அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய கேள்விக்குறி.